எங்கள் அப்பா அவர் எல்லா விதத்துலேயும் ஓகே சார். அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. அவரோட ஸ்மார்ட் ஃபோன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். அவர் இமெயிலில் அவர் அவரோடது எல்லாம் பேங்க் உட்பட எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும். என்ன கன்றாவியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு இந்த பக்கம் வந்து என்கிட்ட எப்படி அப்பா பொண்ணுன்னு எவ்வளோ அழகாக பேசுகிறாருன்னு 2 பக்கமும் எனக்கு தெரியும். இதை தான் இப்போ பார்த்துட்ருக்கிற அப்பாக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் இவங்க ஏன் சார் அந்த அப்பா வந்து நம்பிக்கையை உடச்சாருன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் ஃபைட் பண்ணல அப்பாட்ட போயிட்டு? இங்கே தான் டெம்ப்டேஷன் ஒன்று இருக்கு. இல்லை, அது ஒரு காரணமாக வச்சுக்கலாம். அதையும் தாண்டி அம்மாவுக்கு எப்படி பண்ணி துரோகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபைட் அங்கே பண்ணியிருந்தா இல்லை, அந்த மாரல் பைண்டிங்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் அது வேற. அந்த ஒருவேளை அப்படி போயிருந்தால் இந்த கவுன்சிலிங் வந்து அவரும் வந்திருப்பார், அம்மா வந்திருப்பாங்க. அப்படி இங்கே ஆல்ரெடி இங்கே ஒன்று உள்ள ஒரு சின்ன டெம்ப்டேஷன் இருக்கே. ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பாவை சீலில் பயன்படுத்தி அப்பாவே பண்ணுறாரு, நம்மவே பண்ணக்கூடாது. அப்பா வந்து இல்லை எனக்கு பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்ல முடியாது. அப்பா பண்ணும்போது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கலாம். நிச்சயமாக உலகம் வந்து நோன்னு தான் சொல்லும், தெரியும் எனக்கு. ஆனாலும் கேட்கக்கூடாதா அப்படின்னா உள்ள என்னமோ ஒன்று உறுத்துது நமக்கு. ஆனால் ரொம்ப நுவான்சஸாக பார்க்கும்போது சார், இதில் பேரண்ட்ஸும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும். இல்லை, குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், பேரண்ட்ஸோட லைஃபு பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கான தண்டனையாக அவங்க அனுபவிப்பாங்க. அதை நீங்கள் ஒன்றும் சுமந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் நீங்கள் அந்த வண்டியில் மைலேஜ் கம்மியாக இருக்குதுன்னு கவலையே படாதீங்க. அது அந்த வண்டியோட பிரச்சனை, அது குப்பைக்கு போயிடும். உங்கள் வண்டி மைலேஜ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கு தான் எனக்கு என்னமோ இதில் நிறைய, ஏன்னா இயல்பாகவே குழந்தைங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். போனால் என்ன, பார்த்தா என்ன, இதை நோக்கி வேணா இருக்கலாம். ஆமாம், அப்பா வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படி அப்பாக்கள்லாம் இருக்காங்க. இப்போ பையனுக்கு என்ன தோணும், நேற்று சினிமா போகலான்னு நினச்சேன், ஃப்ரெண்டு அப்பா திட்டுவார், போயிட்டு வரலாம், நாளைக்கு போயிட்டு வரலாம். இப்போ அவனுக்கு ஏற்கனவே ஒரு டெம்ப்டேஷன் இருந்தது. அப்பா சரியாக இருக்காருன்னு அது ஒரு பயம் இருந்தது. அப்பா சரியில்லைன்னொடனே சரி செஞ்சுக்கலான்னு போயிடுவாங்க. ஆமாம், அப்பா வழியில் நம்மளும் போவோம். ஸ்கூலை அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல அப்பாவோ அம்மாவோ தடைமா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு தோணுது எனக்கு. அவங்க வழி மாறினாங்க அப்படின்னா அதே வழி இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும் பேரண்ட்ஸ்.